நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, அடறியா? கண்ணில் தண்ணி வந்தா எங்க ஊர்ல அலறாங்கன்னு தான் அர்த்தம். சூசன் பண்ண பிரச்சனைக்கு ஏன் என் மேல கோவப்படுற? அவங்க என்ன பைத்தியமா இப்படி நடந்துக்கிறாங்க? உன் கேள்வியிலே பதில் இருக்கு. அவங்க பைத்தியம் தான். இப்படி நடந்துக்கிறவங்கள வேற என்னன்னு சொல்றது? சத்தியமா சூசன் கிட்ட இருந்து இப்படி ஒரு தீபாவளி பரிசை நான் எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக். ஆனா நான் எதிர்பார்த்தேன். நீ வேற என்ன தருவாங்கன்னு நினைச்ச? மோதிரம், செயின் அப்படி ஏதாவது தருவாங்கன்னு நினைச்ச? அவங்க பரிசு தராங்கன்னதும் ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா சத்தியமா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக். இதுல என்ன பிரச்சனை இருக்கு ராஜி? என்ன பிரச்சனையா? ஏஞ்சல் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். காலேஜ் படிக்கிறப்ப உருகி உருகி காதலிச்ச பொண்ணு. சோ வாட்? அவ இந்த ஆபீஸ்ல சூசன் கீழே வேலை செய்ய போறா. தினம் நீ அவளை பார்க்கணும், பேசணும், பழகணும். இது எல்லாத்தையும் நான் வேற பார்க்கணும். ஏய், ஏஞ்சலுக்கும் எனக்கும் நடுவில் இருந்ததெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏ லூசு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவளுக்கும் எனக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். காலேஜ் முடிஞ்சு இத்தனை மாசத்துல நாங்கள் ஒரு தடவை கூட பேசிக்கிட்டதே இல்லை. ஒரு எஸ்எம்எஸ், ஒரு இமெயில் எதுவுமே கிடையாது. அவள் யாரோ நான் யாரோ. ஏதோ பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. இங்கே எப்படி வந்து சேர்ந்தான் தான் எனக்கு தெரியல. சும்மா நடிக்காத கார்த்திக். அவ ஏற்கனவே நம்ம ஆபீஸ்ல அப்ளிகேஷன் போட்டது உனக்கு தெரியாது? அப்ளிகேஷன் போட்டது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் இங்கே வேலை செய்கிறது தெரிஞ்சு என் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு நெட்டக் வேலையே வேணான்னு சொல்லிட்டு ஓடுனதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ராஜி? பெரிய விஷயம் நினைச்சுதானே சூசன் அவளை வேலைக்கு வச்சிருக்காங்க. அதை என்ன கூப்பிட்டு வர சொல்றாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா நீ என்ன கழட்டி விட்டுற வேலை அதான். அப்போ கூட சூசனுக்கு இதில் என்ன பெனிஃபிட்? என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எதுக்கு இன்னொருத்தையும் கூட்டிட்டு வந்து குட்டையை குழப்பணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு வில்லி இருந்தா இப்ப இன்னொரு வில்லி வரப்போறா. சூசன் வில்லி தானே எனக்கு கரெக்டா தெரியும். ஏன்னா நீ அவங்கள லவ் பண்ணல, ஆனா ஏஞ்சல லவ் பண்ணிருக்க. அதான் குழப்பமே. என்ன குழப்பம்? அவ வில்லியா இல்ல செகண்ட் ஹீரோயினா? உங்களுக்குலாம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அவங்க என்னமோ கார்த்தியை விட்டு கொடுக்குறேன்றாங்க. நீ என்னமோ ஏஞ்சல் என்னை தட்டி பறிச்சிருவான்ற. எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதை பத்தி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல. நீங்களே என்ன பங்கு போட்டுக்கிறீங்க. யாரை கட்டிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். யார கட்டிப்ப? ஏய் கோயில்பட்டி குரங்க, உன்னை தாண்டி நான் லவ் பண்றேன். உன்னை தான் கட்டிப்பேன். நீ அவளையும் லவ் பண்ணவன் தானே? அதை நான் இல்லைன்னு சொல்லியே பண்ணன்னு தானே சொல்றேன். ரொம்ப லவ்வோ? இல்ல காலேஜ் படிக்கிறப்ப பண்ண லவ் பயங்கரமான லவ்வா இருக்குமே. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அவன் கூட பைக்ல எல்லாம் வந்திருக்காளா? இதைத்தான் சூசன் எதிர்பார்க்கறாங்க. உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி 2 பேருக்கும் சண்டை வர வச்சு நாமளா பிரியணும் தான் சூசன் இந்த மாதிரி வேலைலாம் செய்றாங்க. நீ அதுக்கு பலியாயிடாத ராஜி. ஏஞ்சல் வரப்போறான்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே அவ கூட பைக்ல போயிருக்கேன்னு ஆரம்பிக்கிற. இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பிரச்சனை தான். ராஜி, நான் உன்னை லவ் பண்றேன். அது எப்படி வார்த்தையா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸா உன்னை லவ் பண்றேன். உன்னை மாதிரி ஒருத்தி என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இனிமே நான் பார்க்க போறதும் இல்லை. இந்த உறவுக்கு பேர் தான் நிஜமான காதல் நான் நம்புறேன். இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்லணும்? சந்தேகம்லாம் இல்ல, ஆனா ஒரு மாதிரி மனசு சங்கடமாவே இருக்கு கார்த்திக். எனக்கு புரியுது ராஜி. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு சூசன் நினைக்கிறாங்க. இப்பதான் நம்ம 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம காதல் எப்படி காப்பாத்துறோன்றது தான் அதோட சக்சஸே இருக்கு. ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். புரியுதா? போலாமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. எந்த கேள்வி? இல்ல நீயும் ஏஞ்சலும் பைக்ல போயிருக்கீங்களான்னு கேட்டனே. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். போயிருக்கேன். ஆல்மோஸ்ட் தினமும் போயிருக்கேன். அப்போ பல்சர் மாடிஃபை பண்ணி வச்சிருந்தேன். பின்னாடி சீட் தூக்கிட்டு இருக்கோம். என் பின்னாடி உட்காந்து என்னை நல்லா கட்டி பிடிச்சிருப்பா. ஆல்மோஸ்ட் என் முதுகு ஃபுல்லாக சாஞ்சிட்டு தான் வருவா. போதுமா இல்லை வேற எதனா தகவல் வேணுமா? வண்டியில கூட்டிட்டு போயிருக்கேன்னு தானே கேட்டேன். எப்படி கூட்டிட்டு போன, எந்த வண்டியில கூட்டிட்டு போன நான் கேட்டேன். என்னது இது? கிஃப்ட்.
யாரை கேட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண? கிஃப்ட் எல்லாம் கேட்டு கொடுக்க கூடாதுங்க. கேட்டுட்டு கொடுக்க கூடாதுதான், புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லன்றதுக்கு அடையாளம் தான் இந்த கிஃப்ட். நீ பண்ண பைத்தியக்காரத்தனம். எதுக்கு கார்த்திக் இப்படி பண்ண? என் வாழ்க்கையில நான் மறக்கணும்னு நினைக்கிற மோசமான பக்கங்களை எதுக்கு எனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துற? நீ என்ன காதலிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இன்னொரு ஹியூமன் பீயிங் கிட்ட காமிக்கிற courtesy கூடவா எனக்கு காட்டக்கூடாது? சூசன், நீங்க பண்ணது மட்டும் சரியா? நான் என் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஆள் ஏஞ்சல். என்னை டிஸ்டர்ப் பண்ணணும் தானே அவளை வேலைக்கு எடுத்தீங்க. பழிக்கு பழியா? இல்ல, நீங்க எனக்கு பண்ண தப்புக்கு நான் உங்களுக்கு பண்ற நல்ல விஷயம். கார்த்திக், கௌதம் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவனுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. எஸ். அவனோட இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்குற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. முடிஞ்சு போனதுதான். எப்பவுமே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திரும்பவும் ஸ்டார்ட் பண்றதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது கார்த்திக். கௌதம் எப்படி தேடி கண்டுபிடிச்ச? நான் கௌதம் தேடி பிடிக்கலங்க, கௌதம் தான் என்ன தேடி பிடிச்சாரு. வாட்? எஸ், நம்ம பாம்பே ஆஃபீஸ்ல இருந்து கௌதம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னா? நீ சூசன் லவ் பண்றியான்னு கேட்டாரு. நான் லவ் பண்ணலன்னு சொன்னேன். போய். நிஜமா தாங்க சொன்னேன். எதுக்காக கௌதம் உன்கிட்ட பேசணும்? நானும் நீங்களும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சே. அப்புறம் நான் யார காதலிச்சா என்ன, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு என்ன? இதே தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், அவர் இன்னும் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா சூசன், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் உங்களை தான் காதலிக்கிறார். சட்டம் வேணா உங்களை பிரிச்சிருக்கலாம், ஆனா அவர் மனசால உங்க கணவராக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான்சென்ஸ். நோ, தட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். காதலிச்சு தானே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவரால் உங்களை மறக்க முடியல. பழைய கதை கார்த்திக், அது எப்போ முடிஞ்சு போச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போயிருக்கலாம், ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியல. என்ன, என்னோட பழைய ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து நான் காதலுக்கு அன்ஃபிட்னு சொல்ல போறியா? சச்சா, கண்டிப்பா இல்ல. ராஜின்னு ஒருத்தி என் வாழ்க்கையில் இல்லைன்னா மேபி நான் கூட உங்களை விரும்பி இருக்கலாம். அதத்தான் நானும் சொல்றேன். அவளை நான் உன் வாழ்க்கையில இருந்து நகர வைக்கிற கார்த்திக். நகர வைக்க முடியாது. ராஜியை தவிர என்னால வேற யாரையும் நேசிக்க முடியாது. நீங்க எனக்கு அக்கா மாதிரின்னு சொல்லி நீயும் அசிங்கப்பட்டு என்னையும் அவமானப்படுத்தாத. இல்ல சூசன், நீங்க எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். பாக்கலாம். இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இனிதான் விளையாட்டே கார்த்திக். எனக்கு புரியல. ஏஞ்சல் ஆபீஸ்க்கு வருவா, அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜி வேலையை விட்டு போவா. ராஜி ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, அவளுக்கு உங்க கேம் புரியும். தப்பு கார்த்திக், நான் இதுல எந்த கேமும் விளையாட போறதில்ல. ராஜி எதிர்த்து விளையாடுறதுக்கு ஏஞ்சல்னு ஒரு பிளேயரை இறக்கி விட்டுருக்கேன். அவதான் விளையாட போறா. அவளும் ராஜியும் கார்த்திக் என்ற தங்க கோப்பைக்காக விளையாட போறாங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஏதோ வெளியே பாக்குற மாதிரி இருக்கு. நீதான் என்ன அப்படி ஆக்கிட்ட கார்த்திக். ஒரு சிம்பிள் விமனா ஆசைகள் எல்லாம் மனசுக்குள்ள அடக்கிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்ட. நான் பர்பஸா எதுவும் பண்ணல. வேண்டாம் கார்த்திக், அத பத்தி பேசி இப்ப சண்டை வேண்டாம். இப்போ சொல்றேன், நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நீங்க எப்போ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதான் கௌதமி என்னை சேர்த்து வைக்கிற புரோக்கர் வேலையை பண்றியா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க கௌதமோட சேர்றதான் எனக்கு சரின்னு தோணுது. அது இந்த ஜென்மத்துல நடக்க போறது இல்ல. அப்போ நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு பந்தம் இருக்கு கார்த்திக். அதை நான் இல்லைன்னு சொல்லி, ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்க போறதில்ல. பாப்போம். ஆமா, கௌதம் இப்ப சென்னை ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். எப்போ வேணாலும் வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிப்பாரு. ஓஹோ. ஏஞ்சல் எப்போல இருந்து ஆபீஸ்க்கு வரா? தீபாவளிக்கு மறுநாள். ஓஹோ. இப்ப கூட பாத்தியா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். நம்ம நல்ல நண்பர்கள் சூசன், ஒன்னா யோசிக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. நான் நீங்களும் கௌதமும் சேரணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க என்னையும் ராஜியும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. பாப்போம், நல்லது நினைக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. வரேன். நானும் கௌதமும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர போறது இல்ல. காதல் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் சில முடிவுகள் நம்ம கையில இல்ல சூசன். லெட்ஸ் see. யா, வரேன். எனிவே, ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கும் தான் ஹாப்பி தீபாவளி.
உங்கள் விஜய். காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற மண்டை காளி போட்டு சுத்த வைக்கிற என்னாடி விட்டு புட்டா ரொம்ப பேசுற கண்ணாடி நெஞ்சு மேல கள்ள வீசுற திண்டாடி 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 சொக்கி நிக்கிற அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி குட் மார்னிங் ஸ்வேதா. ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லை, முகமே சரியில்லையே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்வேதா, ம், என்ன பிரச்சனை? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேனே. என்கிட்ட நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ சொல்லலாம் ஸ்வேதா. நான் சென்னைக்கு ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்போ? என்னோட வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். அத பெங்களூர்ல என்னால ஒழுங்கா பண்ண முடியல. அதனாலதான் சென்னைக்கு வந்தேன். அதுவும் பர்டிகுலரா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதனாலதான். உன்னோட ஃப்ளாஷ்பேக் எதுவும் தேவையில்ல. இவ்வளோ நீ பில்டப் கொடுத்து சொல்லணுன்ற விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேராகவே சொல்லு, எனக்கு புரியும். எனக்கு பயமா இருக்கு மதன். புரியல. என்னோட ஃபோக்கஸ் கொஞ்சம் வேலையில இல்லையோன்னு தோணுது. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். நீ டிஸ்டர்பாக இருக்கியா இல்லை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேனா? சாச்சா, அதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. அப்போ நானும் ஒரு காரணம்ன்ற. தப்பா எடுத்துக்காதீங்க மதன். நீ சொல்கிறது எனக்கு இன்னும் புரியல. அப்புறம் எப்படி நான் அதை தப்பாவோ சரியாவோ எடுத்துக்கிறது? உங்க கூட சேர்ந்து பாடினது, ஆடினது. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஹேய், நீ கேஜி மாதிரி ஒரு பெரிய காலேஜில் படித்த பொண்ணு. இதெல்லாம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு தயவு செய்து சொல்லாத. நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நான் சொல்லவா? நீ சொல்லணும் அந்த விஷயத்த நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டா? என் மனசில் எதுவும் இல்லை. உன் கூட பாடினதை ஆடினதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. என்னால் இன்னொரு பிரச்சனை வர வேணாம், இதானே சொல்ல வந்த. சாரி மதன். பொதுவாக எப்படி சொன்னா எப்படி? நான் கேட்ட கேள்விக்கு விளக்கமா பதில் சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஸ்வேதா. இதுக்கு பேர் தான் காதலான்னு தெரியல. ஆனால் இது காதல் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. உன்னோட பணமோ அறிவோ அழகோ இதுக்கு காரணம் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க மேலே காட்டுற அன்பு, அவங்களுக்காக டைம் எடுத்துக்கிட்டு நீ காட்டுற அக்கறை, நான் நினைக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல மனசு, உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு இதெல்லாம் தான் காரணம். நிஜமாக எனக்கு ஒன்று பிடிக்கும் ஸ்வேதா. உன்னோட காதல் வேணும்னு ஆசைப்பட்டு உன்னோட நட்பை இழக்க நான் விரும்பல. என்னை தள்ளி இருங்கன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சிடாது ஸ்வேதா. மதன், என்னால நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களால நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். இது நட்பா காதலான்னு நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏதோ ஒண்ணு நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாம இருப்பேன். காதலா இருந்தா என்னை விட கொடுத்து வச்ச ஆளு வேற யாரும் இருக்க முடியாது. இல்ல வெறும் நட்பு தானா கடைசி வரைக்கும் உங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா எதுன்னு சொல்லிடுங்க மதன். என்ன ஸ்வேதா பேச்சே காணோம்? ஒன்னு கேப்பேன், தப்பா எடுத்துக்காம பதில் சொல்லுங்க மதன். நமக்குள்ள இருக்கிறது நட்பா இல்ல காதலா? எனக்கு தெரியும் மதன், உங்களுக்குள்ள இருக்கிறது காதல் தான். தைரியமா சொல்லுங்க, அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு தெரியும் ஸ்வேதா, எல்லாரும் மாதிரி நீயும் எனக்குள்ள இருக்கிறது காதல் இல்லை நட்பு தான் சொல்ல போற. நான் லவ்னு சொல்லி நான் இன்னொரு தோல்வியை தாங்கிக்கணுமா? காதலை ஒத்துக்கிறதுல என்ன தயக்கம் சொல்லுங்க மதன். இப்படி ஒரு சூழ்நிலை இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்வேதா. நீயா என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நானும் அதை சொல்ல மாட்டேன் ஸ்வேதா.
என்ன மதன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா அந்த காதல் தோல்விக்கு அப்புறம் வேற யாரையும் காதலிக்கிற மனநிலைமையில நான் இல்லை. உங்க மேல எனக்கு இருந்தது வெறும் நட்பு தான். ஓ உன் மனசுல எதுவும் அந்த மாதிரி நினப்பு இருந்துச்சா? சாச்சா, நான் நீங்க அப்படி யோசிச்சிருவீங்களான்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன். சேச்சே, நான்லாம் இப்போ கொஞ்சம் தெளிவுதான். நல்ல வேலை இவளை நம்பி காதல் அது இதுன்னு சொல்லாம இருந்தோம். சொல்லியிருந்தோம் பயங்கர அசிங்கமா இருக்கும். நான் தான் அவசரப்பட்டு உங்க அன்பை காதல்னு நினைச்சுக்கிட்டேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனக்கு தெரியும் எனக்கு எப்பவுமே நல்ல விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு. சாரி சார். எதுக்கு? ராஜியை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்ச. அவ சொதப்பிட்டா. பிரசன்டேஷன் சிலிகான் டெக்னாலஜிஸ்க்கு போயிடுச்சு. எப்ப நடந்த விஷயத்துக்கு எப்ப வந்து சாரி சொல்ற? Past is past. We cannot go back. Right? எஸ் சார். Then leave it. தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்ல சார், ராஜியை பெருந்தன்மையா மன்னிச்சு திரும்பவும் எடுத்துக்கிட்டதுக்கு. நியாயமா அதுக்கு பனிஷ் பண்றதா இருந்தா அவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜூனியர் கிட்ட கொடுத்து சொதப்பினதுக்கு உன்னதான் பனிஷ் பண்ணிருக்கணும். சார், நான் பெருந்தன்மையா மன்னிச்சது ராஜியே இல்ல, உன்னதான். வேற என்ன? இல்ல சார், சாரி சொல்றதுல எந்த யூஸும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை நானே சரி பண்ணிடுறேன் சார். குட். இந்த தப்பு நடந்ததும் நல்லதா போச்சு. புரியல சார். எப்பவுமே நம்ம ஒரு ஃபார்மல் ட்ரெடிஷனல் பிரசன்டேஷன் தான் பண்ணுவோம். அப்படி பண்ண பிரசன்டேஷன் தான் இப்ப நம்ம காம்படிட்டர் கையில மாட்டிக்கிச்சு. அதனால அந்த பிரசன்டேஷன் இல்லாத மாதிரி புதுசா ஒரு பிரசன்டேஷன் எப்படி பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சு ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராஜி மட்டும் அந்த மெயில் அனுப்பலன்னா நம்ம எப்பவும் பண்ற பிரசன்டேஷன் தான் பண்ணிருப்போம். புதுசா இன்னோவேட்டிவா ஒரு பிரசன்டேஷன் பண்ணிருக்கவே மாட்டோம். அதான் கெட்டதுலயும் ஒரு நல்லது. நான் அந்த பிரசன்டேஷனுக்கு ஆமா, ராஜிக்கு ஹெல்ப் பண்ணு. சார், இந்த புது பிரசன்டேஷன் பண்ணது பூரா அவதான். அதுல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணு. சாரி சார், நானே அந்த மொத்த பிரசன்டேஷனையும் திரும்ப ரீவொர்க் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னது உனக்கு புரியல? நீ வழக்கமா பண்ற பிரசன்டேஷனை விட ராஜி பண்ண அந்த பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்றேன். அதை போய் திரும்ப பண்ணணும்னு சொல்றேன். இல்ல சார், என்னால அதை விட நல்லா பண்ணிட முடியும்னு சொல்றேன். எதுக்கு? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வேஸ்ட் ஆஃப் டைம், ஒருத்தர் பண்ண வேலையை திரும்ப ஃபுல்லா செய்யறது. இன்னொன்னு உன்னோட ஜூனியர் பண்ண நல்ல வேலையை அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு மனசு இல்லாதது. இட் ஷோஸ் யுவர் இமேச்சூரிட்டி. அப்படி இல்ல சார். அப்படி இல்லைன்னா வேற என்ன? இல்ல சார், டார்கெட் கார்ப்பரேஷன் நம்மளோட முக்கியமான கிளையண்ட். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சார். இதெல்லாம் 20 நாள் லீவ் போட்டு பண்ணப்ப தெரியாதா? அதனாலதான் சார் நான் லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனா இந்த பிரசன்டேஷனை ராஜி பண்ணட்டும். ஐ ஹவ் நத்திங் அகைன்ஸ்ட் யூ. இவ்வளவு பெரிய தப்ப ராஜி தான் பண்ணிருக்கா. அதை சரி பண்ணுங்கிற ஆதங்கம் அவகிட்ட இருக்கு. ஷீ இஸ் ஒர்க்கிங் டே அண்ட் நைட். அவ எனக்கு மெயில்ஸ் அனுப்புறா. அவ மெயில் அனுப்புற டயத்துல இருந்தே தெரியுது. லெட் ஹர் டு திஸ் டைம். இல்ல சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. டேட்டாவை இன்னொரு கம்பெனிக்கு மெயில் அனுப்பக்கூடாதுன்ற பேசிக் கூட அவளுக்கு தெரியல சார். அவளால இந்த பிரசன்டேஷனை ஒழுங்கா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல சார். இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவ பிரசன்டேஷன் நல்லா வந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே சார். கிளையண்ட் விசிட் அன்னைக்கு இதை அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறது யார் சார்? வழக்கமா யாரு பிரசன்டேஷன் ரெடி பண்றாங்களோ அவங்க பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். சார், ஒரு ஃப்ரெஷரால இதை சரியா பண்ண முடியாது சார். எல்லாருமே அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரசன்டேஷனை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி தான் ஆகணும். சார், இது பார், யாரோ ஒருத்தர் உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னோட முதல் பிரசன்டேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க தானே. அதனாலதான் உன்னோட திறமை வெளியே தெரிஞ்சது. நீ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்க. அப்படி ஒரு வாய்ப்பை ராஜி கொடுக்க வேண்டியதும் அவசியம். அவளே அந்த பிரசன்டேஷனை பண்ணட்டும். ஒருவேளை சொதப்பிருச்சுன்னா? சொதப்பல்ல இருந்து அவ கத்துக்க வேண்டியதுதான். ஒருவேளை இந்த ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா? இன்னொரு தடவை இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம கத்துக்க வேண்டியதுதான்.
லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தானே. மிஸ்டேக் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்க முடியும். அதனால ராஜி இந்த பிரசன்டேஷனை பண்ணிட்டோம். சார் நோ மோர் டிஸ்கஷன்ஸ், யூ மே கோ. சூசன், ஒரு லீடரோட முக்கியமான வேலை அவனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டீமை பில்டப் பண்றது தான். அவனை மாதிரி இன்னொரு தலைவனை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவன்கிட்ட தான் இருக்கு. நம்ம கீழே இருக்கவன் வளர்ந்தா நம்ம நாற்காலிக்கு ஆபத்து வந்துடும் பயப்படுறவன் ஒரு நல்ல தலைவனா இருக்கவே முடியாது. அவனால ஒரு நல்ல டீமையும் உருவாக்க முடியாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கபில் தேவுக்கு அப்புறம் டெண்டுல்கர் அப்புறம் தோனிக்கு அப்புறம் விராட் கோலி. பழையவங்க போறதும் புதுசா தலைவர்கள் வர்றதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வளவு நாள் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கோங்கிறது ஒரு தலைவனுக்கு பெருமை கிடையாது. இருந்தப்ப என்ன செஞ்சோங்கிறது தான் ஒரு தலைவனுக்கு புகழ், பெருமை எல்லாமே. நீ போலாம். ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், லட்சுமணிக்கு தீபாவளி கிஃப்ட் தானே சொல்லியிருந்தால, சொன்னவதே கொடுத்துட்டாடா. அவளுமா? என்ன மச்சான் அவளுமான்ற? ஏன் வேற யாராவது கிஃப்ட் தானே சொல்லியிருந்தாங்களா? தீபாவளினாலே கிஃப்ட் தரந்தானடா விஷயம். என்னன்னு சொல்லு. இல்ல அந்த கிஃப்ட் நான் கண்டுபிடியேன். ஏய் மச்சான் கடுப்பாவம கெஸ் பண்றா. ஏய் வேணாடா மச்சான் ப்ளீஸ் டா, உன் நண்பனுக்காக கெஸ் பண்றா. ஷர்ட் இல்ல பேண்ட்? அட பாவி, இப்படி சப்பையா யோசிக்கிற? நீ ஏன் சொல்றதா இருந்தா சொல்லு, இல்ல ஆளை விடுறா, நான் எஸ்கேப் ஆகுறேன். அப்ப நீ ஒத்துக்கிறியா என் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கிஃப்ட்னு? ஒத்துக்கிறேன்டா. இப்ப நானே சொல்றேன் அது என்ன கிஃப்ட்னு. என்ன? அது ஒரு 50 கேஜி தாஜ்மஹால். கேக்கா? அதுவும் 50 கிலோ வாங்கி நான் பேக்கரி வச்சு நடத்த போறேன். கரெக்டா யோசிடா. அப்போ பொண்ணா? பொண்ணையாடா கிஃப்டா கொடுத்தா? அது தெரியல, ஆனா கிஃப்ட் சொன்னா. யாரா அது? ஜானகி. ஜானகி யாரு? நம்ம பாண்டுரங்கன் சிஸ்டர். பாண்டுரங்க யாரா? பாண்டுரங்கன் ஃப்ரெண்டோட கசினோட ஃப்ரெண்டு. ஏதோ ரூட்ல ரெஸ்யூம் வந்துச்சு, பார்க்க போட்டோ நல்லா இருந்தது, அதை நான் லட்சுமிக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். லட்சுமி செலக்ட் பண்ணிடுச்சு. அட பாவி, இது கிஃப்ட் இல்லடா, உனக்கு கிண்டறான்னு அர்த்தம். என்னடா சொல்ற? பொம்பளைங்கனாலே நீ ரொம்ப பாவப்படுவ, பரிதாபப்படுவ. கடைசியில உனக்கு தான் அது ஆப்பாவும். டேய் நான் நெருப்புடா. ஏய் நீ நெருப்பு இல்லடா, பருப்பு. உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு தான் லட்சுமி இப்படி பண்ணிருக்கா. இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்றேன்டா, இந்த விஷ்ணு ஒரு ராமன். ஏய் ராமர் கிருஷ்ணர் 2 பேருமே விஷ்ணுவோட இன்னொரு ஃபார்ம் தான். பாப்போம் நீ யாருன்னு. குட் மார்னிங். மார்னிங் ராஜி. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன விஷ்ணு முழிக்கிறாரு? லட்சுமி விஷ்ணுக்கு ஏதோ gift கொடுத்தாலாம், அத பத்தி சொல்லிட்டு இருந்தான். என்ன gift? அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு gift. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. எனக்கும் சூசன் ஒரு gift கொடுத்தாங்க. அப்படியா? என்ன gift? அதுவும் ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமா, பொண்ணு பேரு ஏஞ்சல். உங்க காலேஜ் மேட், கார்த்தியோட எக்ஸ். ஐயோ, என்ன வெறுப்பேத்த சூசன் கொடுத்த gift இது. ஏங்க சூசனே உங்களை வெறுப்பேத்தணும்? ஏன்னா கார்த்திக் ஒரு gift கொடுத்து அவங்கள வெறுப்பேத்திட்டான், அதான். மச்சான் நீ என்னடா gift கொடுத்த? அது ஒரு பொண்ணா? இல்ல, அது ஒரு பையன். பையனா? ஆமாண்டா, அவன் பேரு கௌதம், சூசனோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஐயோ, அவன் சூசனை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாம்பே ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வரான். அது எப்படிடா? நானும் சூசனை லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு ஆக்சுவலா அது உண்மைதானே? முறைக்காதடா. சரி அப்புறம்? அவன் ஃபோன் பண்ணான், நான் நடந்ததை சொன்னேன். என்னை காப்பாத்த. சாரி, அவன் சூசனை திரும்ப கேட்ச் பண்ண வரான். சபாஷ், சரியான போட்டி. என்ன சரியான போட்டி? இல்ல மச்சான், இது வரைக்கும் ஆபீஸ்ல உனக்கு மட்டும் தான் 2 இருந்துச்சு, இப்ப எல்லாருக்குமே 2. விஷ்ணு, என்ன ராஜி? உன்னை கேப்பேன், ஆனா நீங்க உண்மையை சொல்லணும். என்ன? ஏஞ்சல் உங்க கிளாஸ்மேட் தானே? கடவுளே, நான் வளராம நீ தான்ப்பா காப்பாத்தணும். என்ன விஷ்ணு யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க என்ன கேட்டீங்க? ஏஞ்சல் உங்க கிளாஸ்மேட் தானே? ஆமாமா, என் கிளாஸ்மேட் தான். 4 வருஷமும் 2 பேரும் ஒன்னா படிச்சீங்களா? ஆமா, அப்படிதான் படிச்சோம். இல்ல, கேட்டேன். ஆமா, ஒன்னாதான் படிச்சோம். எப்ப அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க? அது காலேஜ் முடியறப்பதான். காலேஜ் முடியறப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தானே கார்த்திக் சொன்னா? ஆமா, முடியறப்பதான் பிரேக் ஆச்சு. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் லவ் ஆரம்பிச்சிச்சு. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு பிரிஞ்சிட்டாங்க. அப்படியா? கார்த்திக் என்கிட்ட 4 வருஷம் லவ் பண்ணதா சொன்னா? ஆமா, காலேஜ் முடியறப்பதான் பிரிஞ்சாங்க.
ஜஸ்ட் அதுக்கு 4 வருஷம் முன்னாடி தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. அதாவது காலேஜ் ஆரம்பிக்கிறப்போ. ஓ, அது அப்படி வருது. ஆமா, அததான் நான் கேட்டேன். அப்ப நீங்க கேட்டது கரெக்ட் தான். விஷ்ணு, மழுப்பாம உண்மையை சொல்லுங்க. ஏங்க, இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்லாம் நீங்க கார்த்திகிட்டே வச்சு கூடாதா? வச்சிருந்திருக்கலாம். அவன் உங்களை மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், உண்மையதான் சொல்லுவான். எனக்கு தான் அவன்கிட்ட கேட்கறதுக்கு எம்பாரசிங்கா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்க என்னமோ கார்த்திக் நல்லது பண்றதா நினைச்சு பொய் பொய்யா சொல்றீங்க. சரி ராஜி, இப்ப கேளுங்க ராஜி. இனி இந்த விஷ்ணுவோட வாயில இருந்து உண்மை மட்டும் தான் வரும். எப்படி அவங்களுக்குள்ள பழக்கமாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க +2 வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சோம்ல. அந்த பொண்ணு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சது. முதல் முறையா காலேஜ் கோயட்ல. அதான். ரொம்ப அஃபெக்ஷனா? அஃபெக்ஷன்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் தான். அந்த சமயத்துல அவன் பக்கத்து சீட்ல ஒரு ஏஞ்சல் இல்ல டெவில் உட்கார்ந்தாலும் ஓகே சொல்லிருப்பான். ஏன்னா வயசு அப்படி. இதெல்லாம் என்னால காதல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவங்க 2 பேரும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க? என்னங்க நீங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா கேட்டேன். ஏங்க, அவளை கண்டாலே கார்த்திக் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவதான் கார்த்திக் பின்னால சுத்தி சுத்தி கையை வெட்டிப்பேன் காலை வெட்டிப்பேன் கார்த்திக் கமிட் பண்ண வச்சுட்டா. வேற வழி இல்லாம கார்த்திக்கும் அந்த காதலுக்கு ஓகே சொல்லிட்டான். ஓஹோ, அப்படியா? ஆமாங்க. ஆமா, அவங்க எதனால பிரிஞ்சாங்க? 2 பேரும் எதனால சேர்ந்து யோசிச்சு பார்த்தாங்க. பெருசா காரணம் எதுவுமே இல்ல, அதனால பிரிஞ்சுட்டாங்க. அதனால பிரிஞ்சுட்டாங்களா? என்ன சொல்றீங்க விஷ்ணு? ஆமாங்க, வேற என்ன சொல்றது, இது ஒரு லவ்வே இல்லங்க. ஆமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே எங்கெல்லாம் போவாங்க? எங்கேயுமே போக மாட்டாங்க. நான் படிச்ச காலேஜ் ஸ்கூல்ல விட மோசம். பசங்க பொண்ணுகிட்ட பேசினாலே பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க லவ்வ பத்தி வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஏங்க, அது லவ்வே இல்லன்ற நீங்க அத பத்தி கேட்டுக்கிட்டு. அப்ப அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்கன்னு சொல்றாங்க. சீச்சி, யார் சொன்னா? உயிர்கிருன்னு காமெடி பண்ணிட்டு. ஏங்க, இது பேசுற அளவு பெரிய விஷயமே இல்ல. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்ற. அப்பாடா, முதல் முறையா சொதப்பாம ஒரு வேலையை பண்ணிருக்கோம். என்ன என்னன்னு கேக்குறேன்ல. ஏன் கார்த்திக், நீ ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல காஞ்சு போய் படிச்சுன்னு சொல்லவே இல்ல? பாய்ஸ் ஸ்கூலா? ஹலோ, நான் பேபி கிளாஸ்ல இருந்து கோயட்ல படிச்சவன், தெரியும்ல. சும்மா சொல்லாத. நான் படிச்சது ரோஸ்மெரி மெட்ரிகுலேஷன். யார்கிட்ட வேணா கேட்டுப்பார் அது கோயடா இல்லையான்னு. உனக்கும் ஏஞ்சலுக்கும் நடுவுல எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது? காலேஜுக்கு சேர்ந்த முதல் நாளே கிளாஸில் இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா எல்லாம் சுமாராக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தி நுழைஞ்சா. ஏஞ்சலோட கண்டதும் காதலா? சேச்சா, பார்த்ததும் ஃபீல் பண்ணுறதுக்கு இது என்ன இன்ஃபாச்சுவேஷனா? பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் தான் லவ் பண்ணோம். அடா பாவி, அப்படியே நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டா எல்லா விஷயத்தையும் சொல்றான். நம்மளே அதிசயமா என்னைக்கா ஒரு நாள் தான் சொதப்பாம நல்லது பண்றோம். அதை இவனே போட்டு தள்ளிட்டானே. கார்த்திக், நீங்க 2 பேரும் அப்பப்போ வெளியெல்லாம் சுத்துவீங்களா? சுத்துறது என்ன, 24 மணி நேரமும் ஒன்றா தான் இருப்போம். எங்கள் காலேஜ் சூப்பர் காலேஜ், இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஐயோ, 5 நிமிஷத்துல நம்ம வில்லனாக்கிட்டானே. எதனால பிரிஞ்சீங்க? விடு ராஜி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? ஏங்க, பாருங்க பாருங்க, வேணும்னு சொல்லிருக்கான், எப்படி சிரிக்கிறான் பாருங்க. என்னை பற்றி ஏதாவது கேட்குறதா இருந்தா நேராக என்கிட்டே கேளு. ஹலோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சரிங்க சார், வந்துடுறேன் சார். ஓகே. குட் மார்னிங் சார். பிரசன்டேஷன்ல சில கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் பிரசன்டேஷன் அனுப்ப சொன்னே, அனுப்பிச்சியா? இன்னும் இல்லை சார். இல்லையா? ஆமா சார், வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ்ல தீபாவளி செலிப்ரேஷன் அதுன்னு போயிடுச்சு. அன்னைக்கு வேலை செய்ய முடியல சார். ஓ, நீங்கெல்லாம் ஒரு சமயத்தில் ஒரு வேலை தான் செய்வீங்க. ஒன்று தீபாவளி கொண்டாடுவீங்க, இல்லைன்னா வேலை செய்வீங்க சார். லவ்வர்ஸ் டேல ஆரம்பிச்சு
ஆயுத பூஜை வரைக்கும் இந்த ஆபீஸ்ல எப்படி ஒரு 50 டேயாவது கொண்டாடுறீங்க. அன்னைக்கெல்லாம் நான் உங்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது. அப்படியே வேலை கொடுத்தாலும் நீங்க அன்னைக்கே முடிப்பீங்க நான் எதிர்பார்க்க கூடாது. அப்படித்தானே? சாரி சார். சரி, உன்னோட பிரசன்டேஷனை சூசன்ட்ட காட்டினியா? இல்ல சார். ஏன் காட்டல? இல்ல சார், அவங்க லீவ்ல இருந்தாங்க. அவங்க திரும்பி வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இல்ல சார், பிரசன்டேஷன் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன் சார். எனக்கு அனுப்பியிருந்த, ஏன் சூசனுக்கு அனுப்பலன்னு தான் நான் கேட்கிறேன். சூசனுக்கு தனியா அனுப்பணும் கூட அவசியம் இல்லை. எனக்கு மெயில் அனுப்பும்போது சூசனுக்கு ஒரு சிசி போட்டிருக்கணும். ஏன் போடல? இல்ல சார், நீங்க உங்களுக்கு தான் அனுப்ப சொல்லியிருந்தீங்க. முட்டாள்தனமா பேசாத. நான் உனக்கு எந்த மெயிலா இருந்தாலும் சூசனுக்கு சிசி போடாம அனுப்புனானா? அப்புறம் எதுக்கு நீ ரிப்ளை பண்ணும்போது சூசன் அவாய்ட் பண்ற? நீ ஒரு புரோகிராமர், உனக்கு மேல ஒரு டீம் லீடர் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி எனக்கு மெயில் போடுறப்ப அவங்களுக்கு ஒரு சிசி போடணும். யூ ஷுட் கீப் தம் இன் லூப். அதே மாதிரி நான் உனக்கு ஒரு மெயில் போட்டா கூட அவங்களுக்கு சிசி போடணும். புரியுதா? எஸ் சார். அப்படி நான் பண்ணலன்னா அவங்க 2 பேரையும் நான் நம்பலன்னு அர்த்தம். அப்படி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும். இந்த பார், ஆபீஸ்க்குன்னு ஒரு ஹைரார்கி இருக்கு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு தான் லட்சுமி ஒரு டீம் லீடரா இருக்கா. 5-6 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சூசன் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு மேல இருக்கிறேன்னா அவங்களையும் தாண்டி உங்ககிட்ட பேசுறேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவங்களோட பெரிய ஆள் நினைச்சிட்டாலோ இல்ல அதை வச்சு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு எதிர்பார்த்தாலோ உன்னை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது. இந்த பார், சூசனுக்கும் எனக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டா நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்படி சப்போர்ட் பண்ணலையா அட்லீஸ்ட் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே பெருசு பண்ணாம இருக்கணும். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள தள்ளிட்டு நீ மேல வர நினைச்சேன்னா அது எத்திக் கிடையாது. இன்னைக்கு சண்டை போறோம் நாங்க, நாளைக்கே சமாதானம் ஆயிட்டோம்னா உன் நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாரு. நான் அப்படிலாம் நினைக்கல சார். நீ அப்படி நினைக்கிறேன்னு நான் சொல்லல. ஆனா நீ பண்ணிருக்க சில விஷயங்கள் அப்படி லீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாரத்துக்கு 2 தடவை தான் நீ என்ன மீட் பண்ற. ஆனா தினமும் 8 மணி நேரம் நீ அவங்களோட தான் செலவு பண்ணணும். அவங்களுக்கு உண்மையாவும் சின்சியராகவும் இரு. என்ன பதிலே காணோம்? சூசன் முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறது இல்ல சார். அவங்க வேற மாதிரி வெறுப்பா பேசுறாங்க. ஸ்டாப் கம்ப்ளைனிங். நீங்க 2 பேரும் ஒரே பையனை காதலிப்பீங்க, அதுக்காக சண்டை போட்டுப்பீங்க. இதெல்லாம் தீர்த்து வைக்கிறது என்னோட வேலை இல்ல. அது உங்களோட பர்சனல் பிரச்சனை. அது ஆபீஸ் வேலையில காட்டாத. போய் வேலையை பார். சூசன் கிட்ட உன் பிரசன்டேஷனை காட்டி அவ சஜஷன் எடுத்துக்கோ. இல்ல சார், இது நானே பண்ணிடுறேன் சார். இது என்ன உன் வீட்டு வாசல்ல புள்ளி வச்சு கோலம் போற வேலை நினைச்சியா? நீயே தனியா பண்றதுக்கு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்றதுலயும் அதை கிளைண்ட் கிட்ட பிரசன்ட் பண்றதுலயும் சூசனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? சார், ஷீ இஸ் an expert. அவளோட நீ பெட்டரா பண்ணுன்னு நினைச்சிடலாம். உங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்கல. உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கான பர்பஸே வேற. அதனால உன்னை பத்தி நீ ரொம்ப உயர்வா நினைச்சுக்காத. ஒழுங்கா சூசன் லட்சுமியோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இது எப்படி நல்லா பண்றதுன்னு யோசி. திஸ் இஸ் a ப்ராஜெக்ட். சூசனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. புரியுதா? எஸ் சார். அம்மா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இல்ல சார், சூசன் முதல்ல என்ன டீம் மாத்தணும்னு பார்த்தாங்க. அப்புறம் இந்த பிரசன்டேஷனை நான் பண்ணாம அவங்களே பண்ணணும்னு பாக்குறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? இல்ல சார், இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. சூசனுக்கு வேணா உன்னோட பிரச்சனை இருக்கலாம். ஆனா அவங்க ஒருபோதும் அது வேலையில காட்டினது கிடையாது. உன்னை பத்தி எப்பவும் என்கிட்ட நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு நீ வீணா வெறுப்பு வளர்த்துக்காத. சூசன் எப்பவும் உன்னை பத்தி என்கிட்ட தப்பா சொன்னது இல்ல. உன்னை டீம் மாத்தணும்னோ இல்ல இந்த பிரசன்டேஷன் நானே பண்றேன்னோ என்கிட்ட கேட்டதும் இல்ல. போய் வேலையை பார்.